ரைட்டா. ஸோ இன்னைக்கு ஆசிலேஷனோட 4வது லெக்சர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லெக்சர் நீங்கள் யூஸ்வலாக எந்த யூடியூப்லையும் யூஸ்வலாக உங்களால் இதை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லெக்சர் தான் இது. ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஒரு ஃபங்க்ஷன் ஆசிலேஷனோட ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அது பீரியாடிக்கா இல்லையா, அதே மாதிரி சிம்பிள் ஹார்மோனிக்கா இல்லையா, அது ஒரு டைம் பீரியட் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை செக் பண்ணி அது பீரியாடிக் ஃபங்க்ஷனா இல்லையா, ஒருவேளை பீரியாடிக் ஓகே, பீரியாடிக்னா அது சிம்பிள் ஹார்மோனிக்கா இருக்கா இல்லை வேற எனி டைப் ஆஃப் ஹார்மோனிக்கா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணி பார்க்குற ஒரு ஈக்குவேஷன். இது நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ், அது கூட சேர்த்து டிஃபரன்ஷியேஷன், இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபங்க்ஷனை கிராஸ் செக் பண்ணி பார்க்கறதுக்காக. அதாவது அது வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷனா இல்லையா, சிம்பிள் ஹார்மோனிக்கா இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா அதோட டைம் பீரியட் என்ன, எந்த டைம் பீரியட்ல அது ஃபேஸ்ன்னு வந்துட்டு போகுது அப்படிங்கிறதெல்லாம் கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியோட ஐடென்டிட்டிஸ் தேவைப்படுது. அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த லெக்சரை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த லெக்சரை உங்களால யூடியூப்ல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓகேவா? ஈவன் எந்த இன்ஸ்டியூட்லயும் மோஸ்ட்லி இதை டீச் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா இது வந்து இட்ஸ் லைக் ஒரு இன்ஜினியரிங் ரிலவெண்டான ஒரு கான்செப்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ அங்கே நீங்கள் இதை பற்றி படிச்சிருக்க சான்ஸ் இருக்கு, படிக்க முடியும் ஒருவேளை போனீங்க அப்படின்னா. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக், எஸ், ஒரு ஃபங்க்ஷன் பீரியாடிக்கா இல்லையா அது எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஃபைண்டிங் a function periodic or not. ஒரு ஃபங்க்ஷன் பீரியாடிக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் பேசுறேன். ஓகேவா? ஸோ லிசன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன்ப்பா, ஸ்டெப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்பதான். ஓகேவா? இப்போ ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் ஓகே. ஸோ எப்படிலாம் இருக்கலாம்னா அது எக்ஸ் ஆஃப் டீயாகவும் இருக்கலாம், ஆர் ஒய் ஆஃப் டீயாகவும் இருக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 4 sin 2πt இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்டோட ஃபங்க்ஷன், இட் டிபெண்ட்ஸ் டைம் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஆஃப் டீயாகவும் இருக்கலாம், ஆர் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2 - 2 cos ωt இந்த மாதிரி வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன வருது, இது ஒய்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் இண்டிகேட் பண்ணுது, இதுல டைம் தான் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து இருக்கும், இட் டிபெண்ட்ஸ் டைம், டைமை பொறுத்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இட் கேன் சேஞ்ச். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கொடுப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் கிட்ட இருந்து எப்படி அந்த ஃபங்க்ஷன் பீரியாடிக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத பத்தி பேச போறேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் find time period. அந்த ஃபங்க்ஷனோட டைம் பீரியடை ஃபைண்ட் பண்ணணும். இதான் சார் ஃபர்ஸ்ட். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல இருந்து டைம் பீரியடை ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்களேன், 2πt அப்படின்னா என்ன அர்த்தம்? 2π இஸ் நத்திங் பட் ஒமேகா. கரெக்டா சார்? 2πங்கிறது ஒமேகா தானே. அப்போ ஒமேகா இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு 2π பை டைம் பீரியட். இங்க 2π தான் சார் ஒமேகா. அப்போ இதை நீங்க 2πன்னே சொல்லலாம் இல்லையா, ஏன்னா பிகாஸ் ஒமேகா இஸ் 2π ஃப்ரம் த ஃபங்க்ஷன். ஜென்ரலா ஒமேகானா என்ன அர்த்தம்? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் 2π பை டைம் பீரியட். கரெக்டா? ஸோ அப்போ 2π கேன்சல் ஆயிடும். ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படி சொல்லலாம். இங்க ஒமேகா தான் சார் ஒமேகாவே இருக்கு. அப்போ ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 2π பை டி அப்படின்னா, ஸோ டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2π பை ஒமேகான்னு இருக்கா. இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல இருந்து நீங்க யாரை கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் டைம் பீரியடை ஃபைண்ட் பண்ணணும். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல இருந்து டைம் பீரியடை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப் ஓகே, எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஒய் ஆஃப் டி கொடுத்துருப்பாங்க. நீங்க செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா ரீசேஞ்ச் ஆர் ஃபைண்ட், ஓகே, ஆர் ரீஅரேஞ்ச், எப்படி சொன்னாலும் சரி, ஃபைண்ட் எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி ஆர் y of t plus t ஃபைண்ட் பண்ணணும். சார் எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்ச இந்த டைம் பீரியடோட வேல்யூவை பிளஸ் பண்ணணும், கொண்டு போய் டி கூட பிளஸ் பண்ணணும். ஓகே, இது ரெண்டாவது ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா,
தேர்ட் ஸ்டெப் நீங்க செக் பண்ண வேண்டியது check whether x of t is equals to x of t plus t. x of t யும் x of t plus t யும் நீங்க இந்த இடத்துல x of t plus t or y of t plus t கண்டுபிடிச்சு முடிச்சிருவீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் x of t plus t x of t க்கு ஈக்குவலா இருக்காங்கறத பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். அப்படி இல்லனா அது நான் பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஓகே, x of t plus t if it is not equals to x of t, x of t plus t உங்களுக்கு x of t plus t வந்து x of t க்கு ஈக்குவலா இல்லைன்னு சொன்னா அப்போ நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது யாரு? நான் பீரியாடிக் ஃபங்க்ஷன். இப்போ நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லித்தரேன். ஸோ அதுல இருந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, லிசன், வில் மூவ் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஐ ஹேவ் மெனி எக்ஸாம்பிள்ஸ். இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்ப்பா. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் தரேன், அதை வச்சு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிசன், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் 1. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா x of t is equals to sin square. ஓகே, sin square 400 pi t. சார் இதுதான் சார் அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். x of t is equals to sin square 400 pi t அப்படிங்கிற ஃபங்க்ஷனை அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? ஃபைண்ட் டைம் பீரியட். சார் ஜென்ரலா இது எப்படி இருக்குன்னா ஒமேகா இன்டூ டீன்னு இருக்கு சார். sin square ஒமேகா இன்டூ டி. இதுல ஒமேகா யாரு? 400 pi. ஸோ ஒமேகா ஃப்ரம் த ஈக்குவேஷன் இஸ் 400 pi. கரெக்டுங்களா? பட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி ஒமேகாங்கிறது என்னது சார்? 2 pi by t சார். ஓகே, நவ் pi will cancel, 2வும் 200ம் cancel, 2வும் 400ம் cancel பண்ணீங்கன்னா you will get 200, which means the time period is equals to 1 by 200. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம், டைம் பீரியடை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னு சொன்னேன்? எக்ஸ் ஆஃப் டீயை எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டீன்னு மாத்தணும்னு சொன்னேன். கரெக்டா? எக்ஸ் ஆஃப் டீயை எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டீன்னு மாத்தணும். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை பாருங்க. இந்த ஈக்குவேஷன் சைன் ஸ்கொயர் தீட்டா மாதிரி இருக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டா இது என்னன்னு எழுதலாம்? 1 minus cos 2 theta by 2 எழுதலாமா? 1 minus cos 2 theta by 2 common 2. ஓகேங்களா? இது ஒரு trigonometry identities. Okay, sin square theta is nothing but 1 minus cos 2 theta divided by 2. ஓகேங்களா சார்? இது ஒரு ஐடென்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது இப்படி தானே இருக்கு. தீட்டாவுக்கு பதிலா 400 pi t இருக்கு. தீட்டாவுக்கு பதிலா 400 pi t இருக்கு. அப்போ நீங்க இந்த x of tங்கிற ஃபங்க்ஷனை என்னவா மாத்தி எழுதிக்கலாம்? 1 minus cos 2 into 400 pi t common division by 2 மாத்தி எழுதலாமா? சரி, இப்போ இது x of t தான். x of t தான். So now the x of t is equals to 1 by 2 minus 1 by 2 into cos 2 into 400 னா 800 pi t ன்னு வருது சார். கரெக்டா? இதுதான் x of t. x of t யை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஸ்கொயர்ல டேர்ம் இருக்கு, அதனால நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைம் பீரியடை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 1 முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? செகண்ட் ஸ்டெப்ல எக்ஸ் ஆஃப் டீயை எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டீன்னு மாத்தணும்னு சொன்னேன். ஸோ எக்ஸ் ஆஃப் டீயை எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டீன்னு மாற்ற சொன்னா, ஸோ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டீன்னு மாத்துங்க. அதாவது இதுல டைம் கிடையாது, ஸோ பிளஸ் டி உங்களால போட முடியாது. லெட் இட் பி 1 by 2 மைனஸ் 1 by 2 இன்டூ காஸ் 800 pi tங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? இதை எப்படி எழுதலாம்? ஆக்சுவலா 800 pi ஆஃப் டி கூட பிளஸ் டி போடணும்னு சொன்னேன். அப்போ டி பிளஸ் டி. புரிஞ்சுதா? இதான் ரெண்டாவது ஸ்டெப். நம்ம முன்னாடி சொன்ன பாருங்க, எக்ஸ் ஆஃப் டீன்னு இருக்கும் சார் உங்க ஃபங்க்ஷன். உங்க ஃபங்க்ஷன் எக்ஸ் ஆஃப் டீன்னு வரும். எக்ஸ் ஆஃப் டி ஆர் ஒய் ஆஃப் டீன்னு வரும். நீங்க என்ன பண்ணணும்? அந்த எக்ஸ் ஆஃப் டீல டி கூட நீங்க கண்டுபிடிச்ச டைம் பீரியடை ஆட் பண்ணணும். அதுதான் உங்களோட ரெண்டாவது ஸ்டெப். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் போட்டேன். ஓகேவா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 by 2 minus 1 by 2 into cos 800 அங்குள்ள போச்சுன்னா
800 pi into t plus 800 pi into t. What is time period? Sir, 1 by 200, sir. 1 by 200. Now, யாரெல்லாம் cancel ஆகுறாங்க? யாரெல்லாம் cancel ஆகுறா? 200, 800 cancel பண்ணா you will get 4. 4 pi வரும். இங்க 800 pi t அப்படியே இருக்கட்டும். So, அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்? x of t plus t ங்கிற ஃபங்க்ஷன் இப்போ என்னவா வந்திருக்கு? 1 by 2 minus 1 by 2 of cos 800 phi t plus 2 into pi ன்னு வந்துருச்சு சார். இதான் x of t plus t. இது ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சுதா? இப்போ தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? தேர்ட் ஸ்டெப் ஸ்டெப் 3. இந்த x of t x of t plus t க்கு ஈக்குவலான்னு பார்க்கணும். ஓகேங்களா? எனக்கு x of t plus t கிடைச்சிருக்கு. இது x of t க்கு சேமா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். இப்போ அப்படியே டைரக்டா பார்த்தா சேம் இல்லைன்னு தான் தோணும் உங்களுக்கு. செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டா. இந்த ஈக்குவேஷனை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சார் இது எப்படி இருக்கு பாருங்க. cos of a plus b ன்னு இருக்கு. cos of a plus b ன்னு இருக்கு. அதை மாத்தினா என்ன நடக்கும்? நான் ஐடென்டிட்டியை வந்து இந்த இடத்துல சைட்ல போட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு போட்டு சொல்றேன். இங்க cos of a plus b ன்னு இருக்கு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் எப்படி மாறும்? cos a plus bங்கிறது cos a cos b minus sin a sin b. ஓகே, cos of a plus bங்கிறது cos a cos b minus sin a sin b. ஓகேவா? சரி, இது இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இங்க யாரு a யாரு b அதெல்லாம் கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் முடிஞ்சது. சார் 1/2 அப்படியே தான் இருக்கு. இங்க பாருங்க, x of t plus t ல ஃபர்ஸ்ட் 1/2 அப்படியே இருக்கட்டும், அடுத்த 1/2வும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது cos a plus b மாதிரி இருக்கு. cos a cos b. cos a என்னது? 800 pi into cos b, pi t. ஓகே, pi t into cos b. b யாரு? 2 pi. அப்போ cos 2 pi. ஓகேங்களா? மைனஸ் sin a sin b. sin a என்னது? 800 pi t. 800 pi t. ஓகேங்களா? into sin b. sin b என்னது? sin b க்கு பதிலா 2 pi போடணும். ஓகேவா? now 2 pi போட்டுருவீங்க. now listen carefully. ஓகே, இங்க sin 2 pi என்ன சார்? சார் sin n pi is 0. கரெக்டா? sin pi, sin 2 pi, sin 3 pi எல்லாமே 0 தானே? so sin 2 pi 0 அப்படின்னா இந்த டேர்மே 0 ஆயிடும். விட்டுருங்க. இங்க வாங்க, cos 2 pi. சார் cos pi is 1. cos pi by 2 0. cos pi cos 0 வந்து 1 cos pi by 2 வந்து 0வா? cos pi வந்து -1. அடுத்து cos pi க்கு அப்புறம் cos 270 டிகிரில மறுபடியும் 0 வரும். அடுத்து 360 டிகிரில it could be +1. கரெக்டா? சார் காசோட கர்வ் இப்படி தானே இருக்கும். காசோட கர்வ் இப்படி தான் இருக்கும். சார் இது 0, இது pi by 2, இது pi. கரெக்ட்டுங்களா? இது 3 pi by 2, இது 2 pi. so for 2 pi காசோட வேல்யூ என்ன வருது? 1 வருது சார். so cos 2 pi is 1. கரெக்டா? so இது 1 னா 1 into cos 800 pi t. cos 2 pi க்கு பதிலா 1 போயிடும். so 1/2 minus of 1/2 into cos 800 pi t. சார் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ப்ரீவியஸ் எடுத்து பாருங்க. x of t அப்படியே இருக்கு சார். இங்க x of t. x of t என்னது? 1/2 minus 1/2 into cos 800 pi t. அதானே x of t. இப்போ x of t plus t என்ன சார் வந்திருக்கு? x of t plus t என்ன வந்திருக்கு? x of t plus t யும் எனக்கு இப்போ x of t தான் சார் வந்திருக்கு. இது ரெண்டும் சேமா இருக்கிறதுனால இது என்ன ஃபங்க்ஷன்? இது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஓகே, இது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். கிளியர்? புரிஞ்சுதா? சோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? கொடுத்திருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை அது பீரியாடிக்கா இல்ல நான் பீரியாடிக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் பீரியாடிக்கா இல்ல நான் பீரியாடிக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா நீ பண்ண வேண்டிய வேலை இதுதான். ரைட்? இந்த டேபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே,
நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் நான் இந்த வீடியோல ஒரு ஃபங்க்ஷனை பீரியடிக்கா இல்லையான்னு செக் பண்றது எப்படி, அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிம்பிள் ஹார்மோனிக்கா இல்லையான்னு செக் பண்றது எப்படி, இதை தான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு உடனே இன்னொரு வீடியோ வரும். ஓகேவா? நான் சொல்லிடுறேன், நான் ஏன் லைவ் வராம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னா, ரீசன் லைவை விட வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அதிகமா கான்செப்டை முடிக்க முடியுது. லைவ்ல நிறைய சேட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ற வேண்டியதா இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் இல்லாம வீடியோவா போடும்போது கொஞ்சம் அதிகமாக முடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு டியூஸ்டே வந்து ஃபுல் 24 hour மேரத்தான் இருக்கிறதுனால அதுக்குள்ள இந்த பெண்டிங் ஆசிலேஷனை முடிக்கணும், வேவ்ஸ் முடிக்கணும், தெர்மல்ல இருக்கிற தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் கேடிஜி இருக்கு. கேடிஜி கூட என்னால் சண்டே பண்ண முடியும், ஏன்னா இந்த சண்டே வந்து எனக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ரீ தான். ஸோ கேடிஜி வந்து நான் சண்டே பார்த்துப்பேன். இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாளும் சேர்த்து, இந்த 2 நாள் மட்டும் சேர்த்து உங்களுக்கு நான் இவ்வளோ கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? எஸ், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால இதெல்லாம் கொஞ்சம் கேப் விழுந்து வந்துருச்சு. அது இல்லாமல் ஆல்ரெடி இதில் நிறைய வீடியோஸ் நான் பண்ண வீடியோஸ் தான், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணதுனால திருப்பி அதை நான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு வந்துருச்சு. அதுதான், புரியுதா? இல்லாட்டி நம்ம எப்போ நான் சொன்ன மாதிரி 12th எல்லாம் தாண்டி போயிருப்போம். ஓகே, இங்கே ரீசன் ஏன் இப்படி நடந்திருக்குன்னா இன்னும் பர்ஃபெக்ட்லி அதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் போலாமா? ஸோ அதனால இப்போ நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது, அதிகமாக பேச போகிறதும் கிடையாது. ஓகே, ஃபுல்லாக சால்வ் பண்ண தான் போகிறேன், சம் மட்டும் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் பி கான்சியஸ் ஆன் த கொஸ்டின். ஓகே, shall I move to next? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் ஆர் ரெண்டாவது எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் சார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஆர் எக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க சார். எக்ஸ் ஆஃப் டீன்லாம் சொல்ல மாட்டேன், நீ தான் புரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷனுக்குள்ள டைம் வருதுன்னா அப்போ அது எக்ஸ் ஆஃப் டி. ஓகேவா? ஸோ எக்ஸோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து காஸ் 2t பிளஸ் சைன் 3t. சார் ரெண்டு ஃபங்க்ஷன் வரும், இந்த மாதிரி ரெண்டு பார்ட் வரும் உள்ள. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to find 2 time periods. சார் இவருக்கு ஒரு ஒமேகா இருக்கும், அது ஒமேகா 1. இவருக்கு ஒரு ஒமேகா இருக்கும், அது ஒமேகா 2. சார் ஒமேகா 1 இருக்கு, ஒமேகா 2 இருக்கு. ஒமேகா 1 இருக்கு, ஒமேகா 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒமேகா 1 இருக்கு, ஒமேகா 2 இருந்துச்சுன்னா ஒமேகா 1 வச்சு T1 கண்டுபிடிப்போம், ஒமேகா 2 வச்சு T2 கண்டுபிடிப்போம். கரெக்டா? சோ அதுதான் பண்ண போறோம். இப்போ ஒமேகா 1 இஸ் 2. ஆனா எனக்கு தெரியும் ஒமேகா 1ங்கிறது யாரு? 2π/T1 சார். அப்போ 2வும் கேன்சல் ஆச்சுன்னா T1 is equals to π. கரெக்டா? Similarly for omega 2. Omega 2 is 3. But omega 2 யார் ஆக்சுவலா? 2π/T2 தான் சார் omega 2. Now T2 is equals to 2π/3. ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? T1 கிடைச்சிருக்கு, T2 கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆஃப் டீயை எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டீன்னு மாற்றணுமா? அதாவது எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டீன்னு மாற்றணும். சார் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு? காஸ் 2t இருக்கு இல்லையா, அந்த t கூட நீங்க யாரை ஆட் பண்ணணும்? T1 ஆட் பண்ணணும். பிளஸ் சைன் 3t இருக்கு இல்லையா, அது கூட நீங்க யாரை ஆட் பண்ணணும்? T2 ஆட் பண்ணணும். கிளியரா? இப்ப T1 T2 ரெண்டையும் நீங்க உள்ள ஆட் பண்ணா ஃபங்க்ஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்க. காஸ் 2t பிளஸ் 2 இன்டூ T1. சார் T1 என்னது சார்? பை. புரிஞ்சுதா? T1க்கு பதிலா நம்ம எதை ஆட் பண்றோம்? T1க்கு பதிலா நம்ம பையை ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது 2t பிளஸ் 2πன்னு மாறிடுது. பிளஸ் சைன் இந்த 3 டேர்ம் உள்ள போனா 3t பிளஸ் 3 இன்டூ T2. T2 யார் சார்? 3 இன்டூ T2க்கு பதிலா 2π/3 யூஸ் பண்ணுவோம்ல சார். கரெக்டா? அப்ப 3யும் கேன்சல். ஸோ ரிமைனிங் ஃபங்க்ஷன் இஸ் காஸ் 2t பிளஸ் 2π, ஓகே, பிளஸ் சைன் 3t பிளஸ் 2π. ரைட்? இப்போ நீங்க யாரை கண்டுபிடிச்சிருக்கீங்க? எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டிங்கிற ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்டி ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அந்த எக்ஸ்டி ஃபங்க்ஷன்ல இருந்து டைம் பீரியடை கண்டுபிடிச்சோம். ஆனா ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு ரெண்டு பார்ட் இருக்கு, ரெண்டு போர்ஷன் இருந்துச்சு. அப்ப ரெண்டு போர்ஷனுக்குமே ரெண்டு இண்டிவிஜுவல் டைம் பீரியட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ஷனோட டைம் பீரியடை கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி செகண்ட் போர்ஷனோட டைம் பீரியடை கண்டுபிடிச்சோம். ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் டி ஃபங்க்ஷனை எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டியா மாத்துறோம். T1ங்கிறத ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல போய் ஆட் பண்றோம், T2ங்கிறத செகண்ட் போர்ஷன்ல போய் ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டிங்கிற ஃபங்க்ஷன் கிடைச்சிச்சு. கரெக்டா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்
அடுத்த ஸ்டெப், கமான். இதே ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி கண்டுபிடிச்சிங்க இல்லையா? இந்த ஃபங்க்ஷன் நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ் ஆஃப் டிக்கு ஈக்குவலா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணணும் சார். இந்த ஃபங்க்ஷன் இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இவரை ஏன்னு வச்சுக்கோங்க, இவரை பின்னு வச்சுக்கோங்க. காஸ் ஏ பிளஸ் பின்னு இருக்கு. ஓகே, அடுத்து சைன் ஏ பிளஸ் பின்னு இருக்கு. சார் இதுவும் சேம்லாம் கிடையாது, நான் சும்மா சொல்றேன். இந்த பார்ட்டை மட்டும் பாத்தீங்கன்னா இது ஏ பிளஸ் பி, காஸ் ஏ பிளஸ் பி மாதிரி இருக்கு. இந்த பார்ட்டை மட்டும் பாத்தீங்கன்னா இது சைன் ஏ பிளஸ் பி மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சைன் ஏ பிளஸ் பி மாதிரி இருக்கு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைன் ஏ பிளஸ் பி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதோட ஆன்சர் என்ன தெரியுமா? சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. ஞாபகம் வச்சுக்கோ, இது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஓகே, ஐடென்டிட்டி. ஸோ சைன் ஏ பிளஸ் பி வந்துச்சுன்னா சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் காஸ் ஏ பிளஸ் பி வந்துச்சு இல்லையா? அதுக்கு நம்ம ப்ரீவியஸாவே பார்த்துட்டோம். காஸ் ஏ பிளஸ் பிக்கு என்ன வரணும்? காஸ் ஏ பிளஸ் பிக்கு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஓகேவா? இதுவே காஸ் ஏ மைனஸ் பி வந்துச்சுன்னா காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி வரும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதை அப்படியே இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுத போறோம்டா, வேற எதுவும் இல்லை. ப்ரீவியஸ்ல சார் காஸ் ஏ பிளஸ் பி வருது. ஏ வந்து 2t, பி வந்து 2π. அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? காஸ் ஏ பிளஸ் பியில் இருக்கிறதுனால காஸ் ஏ என்னது? 2t. ஏ என்னதுப்பா? ஏ வந்து 2t, பி வந்து 2π. ஸோ காஸ் ஏ காஸ் பி, காஸ் பிக்கு பதிலாக நீங்க எதை போடணும்? 2π போடணும். மைனஸ் சைன் ஏ சைன் பி. சைன் ஏ என்னது? 2t, சைன் பி என்னது? 2π. ஓகே, சைன் பி வந்து 2π. வச்சுக்கிறேன், காசு போட்டேன். சைன் பிக்கு பதிலாக நீங்க எதை போடணும்? 2π போடணும். சார் இந்த ஃபுல்லா இருக்கு இல்லையா? இந்த ஃபுல் பார்ட்டுமே இவரை எக்ஸ்பேண்ட் பண்ணது அந்த ஃபுல் பார்ட்டுமே. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலால வர பிளஸ், ஸோ ஃபார்முலால வர பிளஸ் அப்படியே போட்டாச்சு. ஓகேவா? மீதி அடுத்து யார் இருக்கா? சைன் ஏ பிளஸ் பி இருக்கு. இதுல ஏங்கிறது 3t, பிங்கிறது 2π. 3t 2π. ஓகேவா? ஸோ சைன் ஏ பிளஸ் பியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சைன் ஏ போடுவோம். ஏவுக்கு பதிலா 3t 2π, ஏக்கு பதிலா 3t. அடுத்து காஸ் பி, காஸ் என்னது? பிக்கு பதிலா 2π. ஓகேவா? தென் பிளஸ் காஸ் ஏ சைன் பி, காஸ் ஏ. ஓகே, லிசன். காஸ் ஏ யாரு? ஏ வந்து 3t இன்டு சைன் பி. பி யாரு? பி வந்து 2π சார். இது ரெண்டாவது போர்ஷன். கிளியரா? நவ் இது முடிச்சிருங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கேன்சல் ஆகிறா பாருங்க. cos 2π சார், cos 2π ஓட வேல்யூ 1 நமக்கு ஆல்ரெடி தெரியும். sin nπ is 0, அப்ப இந்த டேர்மே 0 ஆயிடுது, விட்டுருங்க. அடுத்து cos 2π is 1, sin nπ is 0, so இந்த டேர்மே 0 ஆயிடுது. So what is the result? cos 2t into 1 is cos 2t. Okay, then plus இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. sin 3t into 1 is sin 3t. That's all. சார் நீங்க கண்டுபிடிச்சது x of t plus t கண்டுபிடிச்சீங்க சார். இந்த x of t plus t யார் சார்? cos 2t plus sin 3t. cos 2t plus sin 3t. கரெக்டா? அப்ப இந்த x of t plus tங்கிறது x of t. இப்ப சொல்லுங்க, இந்த ஈக்குவேஷன் பீரியாடிக்கா இல்லையா? Yes, it is periodic. It is periodic. I hope this is clear. இது புரிஞ்சுதா? ரைட். லிசன், இதை நீங்க எந்த யூடியூப்லயோ இல்ல எந்த லெக்சர்ஸ்லயோ உங்களால இதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஓகே, ஸோ ஒரு ஈக்குவேஷனை பீரியாடிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல இருந்து டைம் பீரியடை கண்டுபிடிக்கணும். அந்த டைம் பீரியடை வச்சுக்கிட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை, அது எக்ஸ் ஆஃப் டியா இருக்கலாம், இல்லாட்டி ஒய் ஆஃப் டியா இருக்கலாம். எக்ஸ் ஆஃப் டியா இருந்தாலும் சரி, ஒய் ஆஃப் டியா இருந்தாலும் சரி, டி பிளஸ் டிங்கிற ஃபங்க்ஷனா மாற்றணும். மாற்றினதுக்கு அப்புறம் அந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மறுபடி பழைய ஈக்குவேஷனே உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஈக்குவேஷன் ஒரு பீரியாடிக் ஈக்குவேஷன். அப்படி கிடைக்கலன்னா அது நான் பீரியாடிக் ஈக்குவேஷன். கிளியர்?
Is this clear? Right. Next palama. Shall I move to next? Okay. So now the third one. Now the third one. Next. Third one. இன்னொரு ஃபங்க்ஷன் என்கிட்ட இருக்கு. அதை செக் பண்ணுவோம். Okay. Next example. Okay. X of t is equals to sin 4 pi t. Sin 4 pi t plus sin pi t. Sin pi t. சார் இதுவும் பீரியாடிக் தான். யூஸ்வலா sin at plus sin bt அப்படி வந்தாலே அது வந்து பீரியாடிக் தான். sin at plus or minus cos bt வந்துச்சுனாலும் பீரியாடிக் தான். ஓகேங்களா? ஸோ அது ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். sin ஸ்கொயர் ஒமேகா டி வந்துச்சுன்னா அது பீரியாடிக் தான். இதே sin ஒமேகா டி த ஹோல் ஸ்கொயர் வந்துச்சுன்னா பீரியாடிக் கிடையாது. சைனுக்கு வர பக்கத்துல டைமோட ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அவங்க ஸ்கொயர்ல இருந்தா பீரியாடிக் கிடையாது. ஓகே, கிளியர்? One second. There is one. Okay. Third equation பார்ப்போம். x of t is sin 4 pi t and sin pi t. இதான் சார் அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ல இப்போ நம்ம பண்ண போறது ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான். ஓகே, which we are going to find t1 and t2. சார் இது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அப்பனா இது ஒமேகா 1, இது செகண்ட் ஃபங்க்ஷன், இது ஒமேகா 2. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் த ஒமேகா 1 and ஒமேகா 2 we can easily find out the time period. கரெக்டா? சார் ஒமேகா 1 யாரு? ஒமேகா 1 வந்து 4 பை. பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 4 பை மட்டும் கிடையாது, 2 பை பை t1ங்கிறது ஒமேகா 1 தான். ஸோ 2 பை 4 பை கேன்சல் பண்ணா 2 வருதா? ஸோ the t1 is equals to 1/2 செகண்ட். ஒமேகா 1 கண்டுபிடிச்சிட்டோம். Similarly for omega 2. Omega 2 value என்ன? Pi. But we know omega 2 is 2 pi by t ன்னு நமக்கு தெரியும். I mean t2. So now pi pi cancel ஆச்சுன்னா now this t2 is equals to 2. So t1 t2 ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? Very similar step. Okay? x of t x of t plus t ன்னு மாத்தணும். அதாவது sin 4 pi பக்கத்துல t இருக்கு இல்லையா, அந்த t கூட நீங்க t1 ஆட் பண்ணணும், அதாவது 1/2 ஆட் பண்ணணும். ஓகே, தென் பிளஸ் sin 4 pi t கூட யார் ஆட் பண்ணும்? இஸ் தட் 4 pi? நோ, இட் குட் பி pi. ஓகே, sin of pi பக்கத்துல t இருக்கு, ஸோ t கூட நீங்க t2 ஆட் பண்ணணும், அதாவது 2 ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த 4 pi அங்க உள்ள போச்சுன்னா sin of 4 pi t plus 4 pi by 2, 4 pi by 2 ன்னு வருமா? பிளஸ் sin pi t plus 2 pi ன்னு வரும் சார். கரெக்டா? இதுதான் x of t plus t. இந்த ஈக்குவேஷன் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. sin a plus b sin a plus b. சார் இதுவும் a plus b, ஐ மீன் இது a மாதிரியும் இது b மாதிரியும் இருக்கு, ஸோ sin a plus b. இங்கேயும் அதே மாதிரி தான், இது a மாதிரியும் இது b மாதிரியும் இருக்கு, ஸோ sin a plus b. sin a plus bங்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அடுத்து sin a plus bங்கிற ரெண்டாவது டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? sin a plus bங்கிறது வந்து sin a cos b plus cos a sin b ன்னு மாறும். அதே மாதிரி செகண்ட் டேர்முக்கும் அப்படி தான் மாறப்போகுது. கரெக்டா? ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்றேன். x of t plus tங்கிற ஃபங்க்ஷனை x of t plus tங்கிற ஃபங்க்ஷனை கவனிங்க, sin a plus b ன்னு இருக்கிறத நீங்க என்ன மாத்தணும்? sin a cos b ன்னு மாத்தணும் சார். இங்க அதே மாதிரி 2வும் 4 பை கேன்சல் ஆனா 2 பை வருது, 4 பை t 2 பை. ஓகேவா? சோ sin a plus b எப்படி மாறும்? sin a என்னது? 4 பை t into cos b. cos என்னது? cos பக்கத்துல b என்ன வந்துச்சு?
b வந்து 2 பை வந்துச்சு ஓகேங்களா b வந்து 2 பை ஓகே தென் பிளஸ் ஓகே ரெண்டாவது cos a sin b cos a என்னது a வந்து 4 பை t சார் ஓகேங்களா இன்டு sin b b என்னது b வந்து 2 பை கரெக்டா போட்டுமா ரைட் நெக்ஸ்ட் சிஸ்டம் நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம்ல யார் யார் வரா a வந்து பை t b வந்து 2 பை a வந்து பை t b வந்து 2 பை மறுபடியும் ஈக்குவேஷன் இதே தான் வரும் ஓகேங்களா ஆனால் ப்ளஸ் மைனஸ் வருதா ஓகே ப்ளஸ் தான் வருது நோ ப்ராப்ளம் ஸோ ஈக்குவேஷன்ல வர ப்ளஸ் சார் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டிருக்கோம் அதாவது இந்த ஈக்குவேஷனை இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் அடுத்து ப்ளஸ் வரணும் இல்லையா ஸோ அதனால ப்ளஸ் நெக்ஸ்ட் யாரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் யாரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இவங்களும் அதே மாதிரி sin a plus b ல இருக்காங்க a வந்து பை t b வந்து 2 பை இப்போ அவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன நடக்கும் சார் sin a வந்து பை t ஓகேங்களா a வந்து பை t இன்டு cos b b என்னது 2 பை ஓகே பிளஸ் cos a என்னது பை t இன்டு sin b b என்னது 2 பை ஓகேவா ஸோ இப்போ யாரெல்லாம் கேன்சல் ஆகுறாங்கன்னு பாருங்களேன் இங்க cos 2 பைனா 1 நமக்கு ஆல்ரெடி தெரியும் தென் sin 2 பைங்கிறது 0 ஸோ இந்த டேர்மே 0 ஆயிடும் அதே மாதிரி இங்கேயும் sin 2 பை 0 இந்த டேர்மே 0 ஆயிடும் cos 2 பை இஸ் 1 ஸோ x ஆஃப் t plus t இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த டேர்ம் அப்படியே ஒன்னா மாறிச்சுன்னா sin 4 பை tன்னு வருமா sin 4 பை t ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் 0 ஆயிடும் செகண்ட் டேர்ம்ல யார் வரா sin பை t வருது சார் sin 4 pi t sin pi t so x of t plus t யார் இப்போ which is x of t okay so this equation is periodic this equation is periodic I hope this is clear correct this equation is a periodic equation right next palama next shall I move to next the next term இன்னொரு ஈக்குவேஷன் கூட இருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேன் ஓகே நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் அது இல்லாம சில சம்ஸ் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் புக்ல இருந்து ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் ஒரு ஈக்குவேஷன் இருந்து அது பீரியாடிக்கா இல்லை சிம்பிள் ஹார்மோனிக்கா ஐ மீன் பீரியாடிக்கா இருந்து சிம்பிள் ஹார்மோனிக்னாலே இது பீரியாடிக் தான் பட் எல்லா பீரியாடிக்கும் சிம்பிள் ஹார்மோனிக் கிடையாது ஆனால் எல்லா சிம்பிள் ஹார்மோனிக்கும் பீரியாடிக் தெரியும் இல்லையா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து பாருங்க ஆசிலேஷனோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூ வில் கெட் சம் பாயிண்ட் ஓகே ஸோ நவ் வில் ஸ்டார்ட் ஓகே தென் இட் குட் பி ஃபோர்த் equation okay listen the fourth equation என்ன அப்படின்னா y is equals to 5 cos 3 pi by 4 minus 3 omega t சார் இது ஒரு ஈக்குவேஷன் ஓகே 5 cos 3 pi by 4 minus 3 omega t அப்படிங்கிற ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இது பீரியாடிக்கா இல்லையா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க இது பீரியாடிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் இது ஃபார்மேட்டே எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபார்மேட் ஆல்ரெடி இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் a minus b a minus b ல இருக்கு cos of a minus b சார் cos of a minus b க்கு என்ன பண்ணணும் the equation is cos of a minus b வந்துச்சுன்னா then the identity formula is cos a cos b plus sin a sin b ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்ததுல உள்ள பிளஸ் வந்திருக்கும் cos a plus b வந்து வெளியில மைனஸ் வந்திருக்கும் நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோ இங்க பாருங்க cos a plus வந்துச்சு இல்லையா இங்க மைனஸ் இதே cos a minus b வந்தா வெளியே பிளஸ் ஓகே சரி இப்போ இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க now the equation will change in terms of y is equals to I mean y in the sense it could be y of t and time is the variable here okay so cos a cos b 5ங்கிறது காமன் வெளியில அப்படியே தான் இருக்கும் cos a யார் சார் a வந்து 3 pi by 4 சார் அடுத்து cos b யார் சார் b is 3 omega t இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா சார் b க்கு முன்னாடி மைனஸ் வருது அப்போ -3 omega t போடணுமா சார் நோ சார் இந்த மைனஸ்
ஓகேவா? அதனால தான் அதில் a minus b ன்னு வச்சிருக்கிறீங்க. ஓகே, ஸோ அதனால cos 3 omega t plus sin a sin b. sin a யாரு? a வந்து 3 pi by 4 சார் into sin b. b யாரு? b வந்து 3 omega t. கரெக்டா? சூப்பர். Now இந்த 5 வந்து காமன், we can take it out, no problem. So 5 வெளில போயிடுச்சு. cos 3 pi by 4 சார் 3 pi by 4 னா எவ்வளோ? 3 pi by 4 3 pi by 4 அப்படின்னா it could be 1 by root 2. இதோட வேல்யூ என்னது? 1 by root 2 cot 3 pi by 4 ஓட, cos 3 pi by 4 ஓட வேல்யூ. then cos 3 omega t plus sin 3 pi by 4 அதே தான் 1 by root 2. so 1 by root 2 into sin 3 omega t. Clear? Now listen, 1 by root 2 is common, so we can take it out. So 5 by root 2 into cos 3 omega t plus sin 3 omega t varum sir. Cos 3 omega t plus sin 3 omega t. Correct? It's like cos at plus sin at. cos at plus sin at. இப்பவே தெரியும் இது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க மறுபடியும் அந்த ப்ராசஸ் செக் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். x of t plus t போட்டு பார்க்கறதா இருந்தா yes, you can absolutely you can do. Okay, right? So x of அதுக்கு முன்னாடி டைம் பீரியட் கண்டுபிடிச்சிருங்க. இன்னும் டைம் பீரியட் கண்டுபிடிக்காம இருக்கும் பாருங்க. இது 3 omega t. அப்போ omega 1 is 3 omega which is equals to 2 pi by t1 sir. கரெக்ட் தானே? அப்ப யாரு t1? so the t1 is equals to 2 pi by 3 omega. இதுதான் ஃபர்ஸ்ட் ஓட டைம் பீரியட். செகண்ட் இவரோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கும் போது இவருக்கும் அதே தான் வரும். t2 is equals to 2 pi by omega. so the common time period is 2 pi by omega தான். இதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, now listen. so x of t plus t substitute பண்ணீங்கன்னா வெளியில யார் இருக்கா? ஈக்குவேஷனுக்கு வெளியில 5 by root 2 வெளில இருக்கு. so 5 by root 2 வெளியே இருக்கு. அடுத்து cos 3 omega t, அதுல cos 3 வெளியில வச்சுட்டு not 3 omega also வெளியில வைக்கணும். cos 3 omega வெளியில வச்சுட்டு டைம் இருக்கு பாத்தீங்களா? டைமுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்? plus t1 போடணும். அதே மாதிரி இங்க plus t2 போடணும். கரெக்ட் தானே? so t கூட plus t1 சார். t1 என்ன சார்? t1 வந்து 2 pi by 3 omega சார். 2 pi by 3 omega. ஓகே, plus sin அதுலயும் 3 omega காமனா இருக்கும். வெளியில எடுத்துட்டீங்கன்னா t plus 2 pi by 3 omega வரும். clear? now listen. இப்போ இந்த 3 omega உள்ள போய் மல்டிப்ளை பண்ண போறோம். அதாவது 5 by root 2 இங்க போய் மல்டிப்ளை பண்ணுமா? so 3 omega t plus 3 omega into 2 pi by 3 omega. okay, plus sin of 3 omega t plus 3 omega into 2 pi by 3 omega. clear? now இப்போ யாரெல்லாம் கேன்சல் ஆறாங்க? இங்க 3 omega cancel, 3 omega cancel. so remaining 5 by root 2 of cos 3 omega t plus 2 pi, okay, plus sin of 3 omega t plus 2 pi. சார் அகைன் எப்படி இருக்கு பாருங்க. cos of a plus b இருக்கு, அப்புறம் sin of a plus b இருக்கு. cos of a plus b, sin of a plus b, இது ரெண்டு தான் சார் இங்க வருது மறுபடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ யூஸ்வலா இதை நம்ம ஏன்னு எடுத்துப்போம், இதை நம்ம பின்னு எடுத்துப்போம். ஸோ 5 by root 2 காமன் வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் cos a plus b என்னன்னு சார் மாறும்? cos a cos b, cos a cos b minus sin a sin b. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்து sin a plus b ல இருக்கு. இது என்ன ஆகும்? sin a cos b, sin a cos b, b வந்து 2 pi, okay, plus cos a sin b, cos a sin b. ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப். ரெண்டாவது இந்த பார்ட் இங்க இருக்கு,
இந்த பார்ட் இங்க இருக்கு. போட்டாச்சா? அடுத்து என்ன பண்ணணும்? Now cos 2 pi. Cos 2 pi is 1. Sin 2 pi 0. அப்போ இந்த term is 0 ஆயிடும். விட்டுருங்க. அடுத்து cos 2 pi is 1. Sin 2 pi is 0. So இந்த term is 0 ஆயிடும். விட்டுருங்க. அப்போ யார் வராங்க? 5 by root 2. Okay, 5 by root 2. Cos 3 omega t. Cos 3 omega t. Cos 3 omega t. Okay. Then sin omega t. Correct? Plus sin 3 omega t. Okay, so again it's like a same equation. Okay, sir 3 pi by 4 வந்திருக்கு இல்லையா? cos 3 pi by 4 it could be root. இங்க expand கூட பண்ணி வச்சிருப்பீங்க பாருங்க x of t. இந்தா இங்க expand பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. இந்த இது கூட ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இங்க expand பண்ணி வச்சிருக்கோமா? y of t இங்க expand பண்ணி வச்சிருக்கோமா? இந்த y of t தானே சார் இப்பவும் வருது? y of t தானே இப்பவும் வருது? Same. Cos 3 omega t plus sin 3 omega t of pi by root 2. Of pi by root 2. Clear? இந்த மாதிரி கொஸ்டின்ல ஆம்ப்ளிடியூட் கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஆம்ப்ளிடியூட் 5 by root 2 is amplitude. ஓகேவா? டைம் பீரியட் சார் ரெண்டு பேருக்கு என்ன டைம் பீரியட் வந்துச்சு? டைம் பீரியட் காமன் டைம் பீரியட் வந்துச்சு பாருங்க. இருக்கு பாருங்க. 2 pi by omega. 2 pi. ஏன்னா t1 t2 ரெண்டு சேமா இருந்தா the net time period is also same. t0 is also same. ஓகேவா? டைம் பீரியட் வேற வரும்போது டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சொல்றேன். ஒரு ஸ்டெப் இருக்கு. சொல்றேன். ஓகேவா? ரைட், கிளியர்? இது புரிஞ்சுதா? இவ்வளவுதான்ப்பா ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்றீங்க. ஈக்குவேஷன் வந்து பீரியாடிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றோம். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? அதுக்கு ஒரே ஸ்டெப் தான். 2 ஸ்டெப்னு சொல்லலாம், 1 ஸ்டெப்னு சொல்லலாம் சார். இதை யூஸ்வலா உங்களால பார்க்க முடியும், நிறைய இடத்துல பார்த்துருக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஃபைண்டிங் equation is SHM or not. ஒரு ஈக்குவேஷன் SHM இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேசிக் ஒரு ரூல் சொல்றேன். பேசிக் ரூல் நம்ம ஆல்ரெடி SHM பத்தி படிச்சதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். சார் SHM ஓட ஆக்சலரேஷன் என்ன சார்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் y or a acceleration of the particle at any instant is minus omega square times x. சார் ஒருவேளை x பொறுத்து ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸை போடுவீங்க. ஒருவேளை ஃபங்க்ஷன் வந்து ஒய்யை பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகாங்கிறத போடுவீங்க. கரெக்டா? இது ரெண்டை தான் சார் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் ஃபைண்டிங் ஆக்சலரேஷன். ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோ. இல்லைன்னா இன்னொன்று சொல்லலாம், ஆக்சலரேஷன் is directly proportional to displacement or the acceleration is directly proportional to x component displacement. y இருக்கலாம் இல்லாட்டி x இருக்கலாம். இத ரெண்ட ஒரு ஈக்குவேஷன் ஒபே பண்ணுச்சுனா, ஒரு ஈக்குவேஷன் இந்த ரெண்ட ஒபே பண்ணுச்சுனா, if any equation obeys this rule, இந்த ரூலை ஒபே பண்ணுச்சுன்னா then that equation is simple harmonic motion. அந்த ஈக்குவேஷன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ஒர்க் பண்ணும், கீப் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ இதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் என்கிட்ட இருக்கு, அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் ஆகிடும். நான் இப்போ இதை காலையில் எடுத்துட்டு இருக்கேன், 12 அந்த மாதிரி டைம்ல எடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ போஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் உடனே உங்களுக்கு இன்னொரு வீடியோ வரும். அது எதை பத்தினது அப்படின்னா இந்த ஃபேஸர் டயக்ராம் போடுறது எப்படி, அப்புறம் ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ஆம்பிளிடியூட், டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அந்த பேசிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா? டைமை வச்சுக்கிட்டு வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறது, ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கிறது, இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கிறது, வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறது, அது அப்புறம் அந்த எனர்ஜி கர்வ் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் சேர்த்த ஒரு வீடியோ, இன்னொரு வீடியோ உங்களுக்கு மறுபடியும் இன்னைக்கே ரிலீஸ் ஆகும். அது மேபி நைட் 9 கூட ரிலீஸ் ஆகலாம். பட் ஆனாலும் நீங்க பார்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி நாளைக்கு கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நாளைக்கு காலையில் உங்களுக்கு என்ன வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸோட ப்ராசஸ் மட்டும் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் மட்டும் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 1 ஹவர் கேப்லேயே நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுடுறேன். சரியா? பட் இது எதுவுமே இப்போ நான் லைவ்ல பண்ண போறது இல்லை. ஏன்னா லைவ் பண்ணா
ஒரு வீடியோ நான் நின்றுட்டு எடுத்தாலே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போனாலும் ஒரு 2 கான்செப்ட் 3 கான்செப்ட் தான் நான் டீச் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய இன்டராக்டிவா போறதுனால. பட் அது தப்பு கிடையாது, அது மாதிரி தான் போகணும். பட் இப்போ நான் டியூஸ்டேக்குள்ள நான் இந்த 2 சாப்டர் நான் கம்ப்ளீட்டா முடிச்சாகணும் கண்டிப்பா என்ன ஆனாலும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ இந்த ஃபுல் செட்டப்பை ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுவும் கொஞ்சம் நல்லா போகும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பேரலா சில டைம் இதுவும் எடுப்போம், அப்புறம் போர்டும் எடுப்போம். ஓகேங்களா? ரெண்டும் ஒரே இடம் தான், நோ ப்ராப்ளம். பட் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க முடியுது கான்செப்ட்னு தோன்றதுனால I'm just moving with this. அப்புறம் அது இல்லாமல் இந்த 24 hour இருக்கு இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில டைம் ரொம்ப ஏன்னா 24 மணி நேரம் நின்றுட்டு கிளாஸ் எடுக்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் யூனோ லைக். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சில டைம் இந்த மாதிரி பட் ஒரே லைவ் தான் கனெக்ட் பண்ணிப்பேன், மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டு அங்கேயும் எடுப்பேன் இங்கேயும் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கேன். லெட்ஸ் see how it works. ஓகே ரைட், லிசன். பட் கண்டிப்பாக அந்த செஷன் இருக்கு, அதுக்காக தான் நான் இது இப்படி பண்ணுறதே. ஓகேடா, நெக்ஸ்ட்டு இப்போ இது எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முன்னாடி எப்படி பீரியாடிக்கோட ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம், அந்த மாதிரி இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ உங்ககிட்ட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அது என்ன அப்படின்னா y is equals to a sin omega t அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? the given equation is y is equals to a sin omega t. சார் இந்த ஒமேகா இருக்கிறதுல ஏதாவது கான்ஸ்டன்ட் வரும், நம்பர் வரும். t could be t, அது t-ஆ தான் இருக்கும், அது மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஏங்கிற இடத்துலயும் ஒரு நம்பர் வரலாம், இல்லாட்டி வேற ஏதோ ஒரு வேற வேல்யூஸ் வரலாம், ஒரு நோட்டேஷன் கூட வரலாம். ஓகேவா? ஸோ எனிவே திஸ் a could be amplitude, this portion அதாவது நியர் பை த டைம் இட் could be angular frequency ஆர் ஒமேகா. கரெக்டா? ஸோ இதான் சார் கிவன் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப் ஒன் சார் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து ஃபைண்ட் velocity function. லிசன், ஒரு ஃபங்க்ஷனை அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்டோட ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனை ஃபைண்ட் பண்ணணும். சார் இது இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனை ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் சார்? என்ன பண்ணணும்? dy by dt பண்ணணும். அப்படி பண்ணா நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன். ஸ்டெப் 1 புரிஞ்சுதா? இப்போ ஸ்டெப் 1 பண்ண போறேன். a sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? a omega cos omega t ன்னு மாறும். கரெக்ட்டா? a sin omega t பண்ணா என்ன மாறும்? cos omega t மாறும். தென் இங்க t யோட ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் இந்த ஒமேகா வெளியில வரும். ஸோ இப்போ உங்களுக்கு வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் கிடைச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன சொல்லுது அப்படின்னா வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டல, நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஆக்சலரேஷன் ஃபங்க்ஷன். அதுல இருந்து ஒரு ஆக்சலரேஷனோட ஃபங்க்ஷனை கண்டுபிடின்னு சொல்லுது. எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆக்சலரேஷன் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் dv by dt. கரெக்ட் தானே? ஸோ இந்த வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனை நீங்க அகைன் dv by dt பண்ணா உங்களுக்கு ஆக்சலரேஷனோட ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதாவது a ஒமேகா அப்படியே இருக்கும், cos ஒமேகாவை பண்ணா மைனஸ் சைன் ஒமேகா t வந்து மறுபடியும் ஒரு ஒமேகா வரும். ஏன்னா இங்க டைமுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஒமேகா, ஸோ இட் குட் பி மல்டிப்ளை. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வருது? மைனஸ் a ஒமேகா இன்டூ ஒமேகா இஸ் a ஒமேகா ஸ்கொயர் இன்டூ சைன் ஒமேகா t. Okay, now the step 3. Step 3 என்ன? check whether a is equals to minus omega square into y or x வருதா? ஒமேகா ஸ்கொயர் வந்துட்டு பக்கத்துல xஓ yஓ வருதா அப்படின்னு பார்க்கணும். இல்லாட்டி a is directly proportional to y or directly proportional to x ஆங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோ. இது ஒபே பண்ணுச்சுன்னா நீ எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷன் இஸ் அ சிம்பிள் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அர்த்தம். இப்போ இதை செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஆக்சிலரேஷனோட ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஸோ த ஆக்சிலரேஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ சைன் ஒமேகா டின்னு சொல்லலாமா? சார் ஏ சைன் ஒமேகா டினா யாரு? ஒய் தானே. அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஒய்ன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ இது ஒபே பண்ணுதா? a square, I mean a is equals to minus omega square into y ன்னு வருதா? அப்போ இவர் யார் சார்? இவர் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சார். கிளியரா சார்? என்கிட்ட இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்றேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு அது பயங்கர ஈஸியா புரிய ஆரம்பிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன்.
செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அதுக்கு இது செகண்ட் ஈக்குவேஷன் ஓகேங்களா. இட் குட் பி ஃபர்ஸ்ட். This is question 1 for simple harmonic motion function. இது second equation. Second equation என்ன தெரியுமா? Y is equals to a e power minus omega t. a e power minus omega t. சார் இதை differentiate பண்ணுங்க. differentiate பண்ணும்போது first step என்ன பண்ணணும்? dy by dt பண்ணணும். அதாவது வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது a into e power minus omega t பண்ணீங்கன்னா e power minus omega t வரும் சார். அப்புறம் into minus omega வரும் சார். சார் புரியல, எனக்கு இது என்ன ப்ராசஸ்னு புரியல சார் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு வேளை yங்கிற ஃபங்க்ஷன் e power ax இருந்தா அந்த y-ஐ dy by dx நீங்க பண்ணும்போது என்ன தெரியுமா நடக்கும்? e into a power x வந்துட்டு x ஓட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணும். இங்க xங்கிறது t, aங்கிறது மைனஸ் ஒமேகா. அதனால மைனஸ் ஒமேகா a தானே, a வந்து மைனஸ் ஒமேகாமா இருக்கனால மைனஸ் ஒமேகா வருது. கிளியரா? இப்போ நீங்க யாரை கண்டுபிடிச்சிருக்கீங்க சார்? வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க. மைனஸ் ஒமேகா இன்டூ ஏ இன்டூ இ பவர் மைனஸ் ஒமேகா டிங்கிற வெலாசிட்டி ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? அடுத்த ஸ்டெப் dv by dt பண்ணணும். dv by dt கண்டுபிடிக்கணும். அதாவது ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் ஒமேகா ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். இ பவர் மைனஸ் ஒமேகா டியில் மறுபடி ஒரு மைனஸ் ஒமேகா வந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் குட் பி பிளஸ். ஒமேகா இன்டூ ஒமேகா இஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் ஏ இன்டூ இ பவர் மைனஸ் ஒமேகா டி. இதுதான் ஆக்சிலரேஷன் ஃபங்க்ஷன் ஃபார் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். சார் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு இதுதான் சார் ஆக்சிலரேஷன். கரெக்ட், ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. ரூல் என்ன சொல்லுது? ரூல் என்ன சொல்லுது? a is directly proportional to y வரணும் சார். கரெக்டா? இது வருதான்னு பாருங்க. இப்போ இந்த a e பவர் மைனஸ் ஒமேகா டிங்கிறது யார் மாதிரி சார் இருக்கா? ஒமேகா ஸ்கொயர் இன்டூ a e பவர் மைனஸ் ஒமேகா டிங்கிறது y மாதிரி தானே இருக்கு. அப்போ it obeys. அப்போ இவர் யாரு? இவர் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். இவர் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். கிளியர்? கிளியரா? I have another example. I have another example. Okay, listen. Next example. Next example. Question 3. என்கிட்ட இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. சேம் இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா y is equals to a e power I omega t. a e power I omega t. Listen. First step, we need to find velocity function which is dy by dt கண்டுபிடிக்கணும் சார். கண்டுபிடிக்கும்போது என்ன ஆகும்? a e power I omega t அப்பனா e power I omega t into t ஓட கோஎஃபிஷியன்ட் is I times omega. அப்போ வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் என்ன? I into a omega into e power I omega tங்கிறது வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுதா? அடுத்த ஸ்டெப் என்ன? மறுபடி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் with respect to time. கரெக்ட் தானே? அப்படி பண்ணும்போது யார் கிடைக்கணும்? ஆக்சிலரேஷன் கிடைப்பாங்க. ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் dv by dt ன்னு சொல்லலாம், இல்லாட்டி d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர்னு சொன்னாலும் சரி. சார் இந்த y-ஐ 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இல்லாட்டி அதுக்கு முன்னாடி ஒரு டிஃபரன்ஷியேஷன் நீங்க முடிஞ்சது, அடுத்த டிஃபரன்ஷியேஷன் இங்க வருது அப்படி நீ புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இதை இப்போ பண்ணா I அப்படியே இருக்கும், a இன்டூ ஒமேகாவும் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். e power I omega t differentiate பண்ணீங்கன்னா you will get again I times omega. So now the acceleration function is I into I is I square, then omega square into a e power I omega t. நமக்கு ஆல்ரெடி தெரியும் I square is minus 1. Okay, I square க்கு பதிலா minus 1, then omega square, then a e I omega t is y, which means a is directly proportional to y sir. Acceleration is directly proportional to displacement. அப்படினா இது என்னது? This equation is simple harmonic motion. This equation is simple harmonic motion. Clear? Is this clear? Right. So next போலாமா? அடுத்த question. Question number 3. Question number 3 for finding simple harmonic motion. Next என்ன question வச்சிருக்கேன் அப்படின்னா y is equals to
a sin omega t, a sin omega t plus b cos omega t, a sin omega t plus b cos omega t. இதான் y ஓட ஃபங்க்ஷன். Now same இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், சார் இது எப்படி ஆக்சுவலா டிஃபரன்ஷியேட் பண்ணணும் தெரியுமா? ஒவ்வொரு பார்ட்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க பாருங்க, dy by dt அதாவது வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை, அதாவது d of a sin omega t நீங்க dt பண்ணணும், பிளஸ் b இருக்கார் இல்லையா அவரை b cos omega t நீங்க dt பண்ணணும். ரெண்டு ஃபங்க்ஷனையும் இண்டிவிஜுவலா டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் a sin omega t பண்ணும்போது, a sin omega t பண்ணும்போது it will be a omega cos omega t. a sin omega t dt பண்ணீங்கன்னா a sin omega t பண்ணீங்கன்னா omega into cos omega. கரெக்டா? பிளஸ் காசை பண்ணும்போது மைனஸ் வரப்போகுது, எங்க b இருக்காரா, ஸோ மைனஸ் b இன்டூ காஸ் ஒமேகா டி பண்ணீங்கன்னா ஒமேகா வரும், அப்புறம் காஸ் ஒமேகா டி வரும். ஓ சாரி, சைன் ஒமேகா டி வரும். காசு பண்ணா மைனஸ் சைன். ஓகே, ஸோ சைன் ஒமேகா டி வரும். சார் இது யாரு? வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் சார். எனக்கு யார் வேணும்? ஆக்சிலரேஷனோட ஃபங்க்ஷன் வேணும். அப்போ மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ டிவி பை டிடி பண்றேன். இப்போ ஏ காஸ் ஒமேகா டி பண்ணா மைனஸ் ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டில ஒரு ஒமேகா வரும், ஸோ ஒமேகா ஸ்கொயர் இன்டூ சைன் ஒமேகா டியா மாறும் சார். இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் பி ஒமேகா சைன் ஒமேகா டி பண்ணீங்கன்னா ஒரு ஒமேகா வரும், ஸோ ஒமேகா ஸ்கொயர் இன்டூ சைனை பண்ணீங்கன்னா காஸ் ஒமேகா டி சார். இப்போ யார் கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க? ஆக்சிலரேஷனோட ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆக்சிலரேஷனோட ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சாச்சு. நவ் this acceleration function is equals to, sir, minus omega square minus omega square. So minus omega square வெளியில எடுத்துட்டா a sin omega t plus b cos omega t. யாருங்க? a sin omega t b cos omega t யார் ஆக்சுவலா? y தானே. அப்ப இதை நான் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஒய்ன்னு சொல்லலாமா? இப்போ பாருங்க, acceleration is directly proportional to displacement, which mean this function could be a simple harmonic motion. இவர் யாரு? ஒரு simple harmonic motion. Clear? Is this clear? Right. Next I have another example. Okay, come on. Question number 4, I think. Yes, it is 4. Listen, 1 plus omega t plus omega square t square. ஓகேங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்க y ஃபங்க்ஷன். yங்கிற ஃபங்க்ஷன் இதுதான். 1 plus omega t plus omega square into t square ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. ஓகேவா? சிம்பிள் ஹார்மோனிக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் வேணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? dy-ய டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது யார் கிடைப்பா? யார் சார் கிடைப்பா? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 is a constant, so you will get 0. ஒமேகா டி பண்ணா ஒமேகா கிடைக்கும் சார். ஒமேகா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பண்ணா ஒமேகா ஸ்கொயர் இன்டூ டி ஸ்கொயர் பண்ணா 2 இன்டூ டி கிடைக்குமா? இது வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன். நவ் ஆக்சிலரேஷன் ஃபங்க்ஷன் dv by dt பண்ணணும். 0 பண்ணா it could be 0. ஒமேகாவை பண்ணா again you will get 0. So 0 plus omega square into 2 அப்படின்னா 2 into omega square. Sir, acceleration function is 2 into omega square sir. Acceleration constant ன்னு காமிக்குது சார். Constant ன்னு காமிக்குது. அப்போ இது not a simple harmonic motion. இது simple harmonic motion கிடையாது. ஏன்னா simple harmonic motionல omega square into displacement வரணும், xo yo வரணும். ஓகேங்களா? இங்க என்ன வருது? கான்ஸ்டன்ட் வருது. 2வும் கான்ஸ்டன்ட், ஒமேகா ஆல்ரெடி கான்ஸ்டன்ட், ஸோ ஆக்சிலரேஷனை கான்ஸ்டன்ட்னு காமிக்குது. பட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஆக்சிலரேஷன் cannot be constant. Acceleration directly proportional to displacement. கரெக்டா? ரைட். ஸோ சில கொஸ்டின்ஸ் இருக்கு, இங்க பாருங்க. ஸோ இதுல எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம போட்ட கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஓகேவா? லிசன். ஸோ திஸ் குட் பி கொஸ்டின் நம்பர் 1. இது உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்ன கேட்குறாங்க? பார்ட்டிகல் which of the equation represents simple harmonic motion. ஸோ எடுத்த உடனே சொல்ல முடியும் இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கிடையாது. இப்போதான் சால்வ் பண்ணும், அதே சம் தான். ஓகேங்களா? தென் இது சிம்பிள் ஹார்மோனிக், அதே மாதிரி இதுவும் சிம்பிள் ஹார்மோனிக். இது சிம்பிள் ஹார்மோனிக் கிடையாது.
நீங்க sin cube omega t expand பண்ணிட்டு மறுபடி இது என்ன பண்ணணும், we need to expand sin 3 times a expand பண்ணணும். expand பண்ணதுக்கு அப்புறம் we need to differentiate, okay, with respect to time. அப்புறம் மறுபடி differentiate with respect to time பண்ணீங்கன்னா you will get acceleration function, but it does not directly proportional to displacement வரும். சரி, இதெல்லாம் இப்போ நம்ம போட்ட சம் தான், பார்த்த உடனே சொல்லலாம் 1 and 3 தானே. so option D could be correct. 1 and 3 இல்லையா, so option D could be correct. okay, then next equation next என்னாச்சு, ஆச்சு, एक मिनट. ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க. okay, next equation, the displacement of the particle from its mean position is given by 0.2 sin 10 pi t plus 1.5 pi அப்புறம் cos 10 pi t into 1.55. the motion of the particle, okay, periodic but not simple harmonic, non-periodic, simple harmonic with time period கொடுத்திருக்காங்க, then simple harmonic with time period 0.2. so first என்ன பண்ணணும்னா இது பீரியாடிக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுங்க. ஓகேவா, பீரியாடிக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் சார், உங்ககிட்ட ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல இருந்தும் ஒமேகா 1 அப்புறம் ஒமேகா 2 ஃபைண்ட் பண்ணணும். ஒமேகா 1ல இருந்து யாரை ஃபைண்ட் பண்ணுவீங்க, T1 T2 ஃபைண்ட் பண்ணுவீங்க. கரெக்டா, இப்போ T1 T2 ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா, ரெண்டு பேர்த்தோட T1 T2 தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க y ஆஃப் t கூட tங்கிற டைம் பீரியட் ஆட் பண்ணணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்காரு இல்லையா, இவர்கிட்ட நீங்க T1 ஆட் பண்ணணும், இவர்கிட்ட நீங்க T2 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி உங்களுக்கு வர ஃபங்க்ஷன் செக் பண்ணி பார்க்கணும் whether it is balanced by y of t or y of t plus t க்கு பேலன்ஸ் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணும்போது ஒருவேளை பேலன்ஸ் ஆச்சுன்னா இது பீரியாடிக் தான். கரெக்டா, ஸோ அப்போ உடனே என்ன பண்ணலாம், நான் பீரியாடிக்ங்கிற ஆப்ஷனை கட் பண்ணி விட்டுட்டு இந்த மூணு ஆப்ஷனையும் நீங்க கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பீரியாடிக் பட் நாட் சிம்பிள் ஹார்மோனிக்னு வேற சொல்ல வராங்க. அப்போ இதை ஹார்மோனிக்கான்னு செக் பண்ணணும் இல்லையா. ஸோ சிம்பிள் ஹார்மோனிக்கான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு நீங்க dy by dt பண்ணணும், பண்ணா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். அடுத்து dv by dt பண்ணணும், பண்ணா உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். இந்த ஆக்சிலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ் டு y இல்லையான்னு செக் பண்றீங்க. செக் பண்ணும்போது ஒருவேளை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ் டு y இருந்துச்சு அப்படின்னா பீரியாடிக், அது கூட சேர்ந்து சிம்பிள் ஹார்மோனிக். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாட் சிம்பிள் ஹார்மோனிக்னு சொல்லியிருக்கான். ஒருவேளை பீரியாடிக் ஹார்மோனிக்கா இருந்துருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கு போவீங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த டைம் பீரியட் வச்சுட்டு இந்த ஆப்ஷன் கரெக்டா இந்த ஆப்ஷன் கரெக்டாங்கிறத செக் பண்ண முடியும். புரிஞ்சுதா சார், இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, எங்க அந்த கொஸ்டின், சோ இது ஹோம்ஒர்க். இதுல நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்று தான், sin பவர் 3 டைம்ஸ் a மட்டும் நீங்க பண்ணா போதும், இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, அடுத்து இது எக்ஸாக்ட்லி ஹோம்ஒர்க். இப்போ நம்ம பண்ண ப்ராசஸ் நீங்க பண்ண போறீங்க அப்படியே. ஓகேங்களா, அடுத்து இது sin ஸ்கொயர் ஒமேகா t, இந்த ஃபங்க்ஷன் sin ஸ்கொயர் ஒமேகா t இது ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். இது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது நீங்க திருப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்க ஃபர்ஸ்டே அதான் பண்ணியிருப்போம். நான் திருப்பி இதை எடுத்து கூட காமிக்க வேணாம்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பண்ண எக்ஸாம்பிளே அதுதான் நினைக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க, sin ஸ்கொயர் 400 பை டி. சார் எக்ஸாக்டா அதே தான். நான் 400ன்னு சொல்றதுக்கு பதிலா ஒமேகான்னு சொல்றேன் சார். நான் 400ன்னு சொல்றதுக்கு பதிலா ஒமேகான்னு சொல்றேன். நீ அதை மட்டும் மாத்தினா போதும். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், sin ஸ்கொயர் 400 பை டி நான் சால்வ் பண்ணேன். இங்க நீங்க 400க்கு பதிலா ஒமேகாவை போட்டுக்க சொல்றான். ஓகேவா, மித்தபடி இப்பயே சொல்ல முடியும் சார் இது பீரியாடிக்கா இல்லையா, இது பீரியாடிக் தான், இது பீரியாடிக் தான். நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், பீரியாடிக்னு செக் பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா, இது கண்டிப்பா பீரியாடிக் தான். ஆனா சிம்பிள் ஹார்மோனிக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். அப்ப நீ என்ன பண்ணணும், இதை இந்த ஃபங்க்ஷன் நீ என்ன பண்ணணும், இப்போ sin ஸ்கொயர் ஒமேகா t நீங்க அதுல இருந்து வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கணும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ் டு y இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். பண்ணி ஒருவேளை SHM ஆச்சுன்னா பீரியாடிக் பிளஸ் SHM அந்த ஆப்ஷன்ல சொல்ல வேண்டியதா இருக்கும். அதுக்கடுத்து we need to move with like time period குள்ள போறோம். இப்போ இங்க இந்த சம்லயே நான் டைம் பீரியட் கண்டுபிடிச்சிருப்பேன். இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா sin ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணனா, எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1/2 - 1/2 into cos, சார் எனக்கு 400 பை டி 800 பை டியா மாறுச்சு. இங்க ஒமேகா, அப்ப எனக்கு 2 ஒமேகா டின்னு மாறி இருக்கும். அவ்வளவுதானே இந்த ஈக்குவேஷன்ல மாற போறது, வேற எதுவும் மாற போறது இல்லைல்ல. இதுல 2 ஒமேகா இருக்கு, இதுல இருந்தா நீங்க என்ன கண்டுபிடிக்க முடியும், ஒமேகாவை கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ 2 ஒமேகா இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 பை பை டியா இருந்துச்சுன்னா அப்போ 2ம் கேன்சல். ஸோ டி இஸ் ஈக்குவல்ஸ் என்னது பை பை ஒமேகா சார், பை பை ஒமேகா. அப்போ கண்டிப்பா இது ஆன்சர் கிடையாது, கண்டிப்பா இது ஆன்சர் கிடையாது. இதுல யார் ஆன்சரா இருக்க முடியும்? இவரா இருக்க முடியும், இல்லாட்டி இவரா இருக்க முடியும். நீ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், இது சிம்பிள் ஹார்மோனிக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். சார் பீரியாடிக்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, நமக்கு ஆல்ரெடி பீரியாடிக்னு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? பட் சிம்பிள் ஹார்மோனிக்கா இல்லையாங்கிறத மட்டும் நீ கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இதுல இருக்க ஆன்சரை டக்குன்னு பிக் பண்ணலாம். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் கரெக்டா? சார் இதெல்லாம் ஹோம்ஒர்க். லிசன், நான் எப்போ ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணி யாருமே கமெண்ட்ல போறதே கிடையாது. பட் இந்த கொஸ்டினுக்கு நீங்க கமெண்ட்ல போட்டு தான் ஆகணும், ஓகேவா? லிசன், நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் இது இப்போ நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின், இது நம்ம இப்போ சால்வ் பண்ண கொஸ்டின், ஓகேங்களா? சால்வ் பண்ண கொஸ்டினே தான் திருப்பி வந்திருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, இந்த கொஸ்டின் நான் இப்போ தான் சால்வ் பண்ணேன் உங்களுக்கு. ஐ திங்க் இதுன்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ண கொஸ்டின் தான் அது. எனக்கு சால்வ் பண்ண மாதிரி ஞாபகமா இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, 5 cos 3 pi by 4 minus 3 omega t, ஓகேவா? ஸோ அதே கொஸ்டின் தான் நீங்க ஆல்ரெடி எல்லாம் சால்வ் பண்ணி வச்சுங்க. டைம் பீரியட் பாருங்க 2 pi by 3 omega, ஓகேவா? ஸோ 2 pi by 3 omega டைம் பீரியடும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். ஸோ நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் பீரியாடிக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் இது பீரியாடிக் சார், இது பீரியாடிக் 2 pi by omega. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்கு, ஆனால் இது கிடையாது. ஏன்னா டைம் பீரியட் வந்து 2 pi by ஒமேகான்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? ஸோ ஏ ஆப்ஷன் நான் பீரியாடிக்னு சொல்றோம். நோ, இது பீரியாடிக் தான், செக் பண்ணி பார்த்துட்டோம் நம்ம, பீரியாடிக் தான் இது. அப்பனா கண்டிப்பா ஆப்ஷன் ஏவா தான் இருக்க முடியும், ஓகேங்களா? ரைட். ஸோ இதை மட்டும் நீங்க பண்ணி முடிச்சீங்க போதும். இந்த 5 கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இதோட ஆன்சரை போடுறீங்க. நீங்க ஆன்சர் போடுறீங்களா இல்லையோ, லைக் நீங்க சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே எனக்கு சந்தோஷம். புரிஞ்சுதா சார்? இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ், புரிஞ்சுது தானே? ஓகே, ஒரு ஈக்குவேஷன் பீரியாடிக்கா இல்லையா, ஒரு ஈக்குவேஷன் சிம்பிள் ஹார்மோனிக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த செஷன், இந்த மாதிரி செஷன் உங்களால வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த பீரியாடிக் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதெல்லாம் உங்களால எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது, ஓகேவா? லைக் அதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது நான் இன்ஜினியரிங்ல படிச்சது, ஓகே? ஸோ எனிவேஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் ஆகும். அது ஆசிலேஷனோட லாஸ்ட் பார்ட், ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு செகண்ட் தேர்ட் பார்ட்டாக போட்டிருக்கணும். நான் அதை கடைசியாக போடுறேன், ஏன்னா ஃபுல்லாக எல்லா ப்ராசஸும் படிச்சுட்டு அப்புறம் நம்ம பேசிக்ஸ் போகிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம், அந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு நைட்டே மறுபடியும் வந்துடும், டோன்ட் வரி, ஓகேவா? நாளைக்கு வேவ்ஸ் முடிக்கணும், சண்டே கேடிஜி முடிக்கணும், ஓகேவா? நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன். இந்த டைம் நான் பயங்கர சீரியஸாக இருக்கேன், ஓகே? ஓகேடா, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.